ஜிப்மர் புதுச்சேரியில் பிஎஸ்சி கோர்சஸுடைய அட்மிஷன் வந்து நீட் யூஜி ஸ்கோர் பேஸ் பண்ணி நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு லாஸ்ட் வீடியோவில் நம்ம வந்து அப்லோட் பண்ணியிருந்தோம். வேரியஸ் கேண்டிடேட்ஸ் அதற்கான எலிஜிபிலிட்டி லிஸ்ட் வந்து எப்போ அனௌன்ஸ் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருந்தீங்க. அதற்கான லேட்டஸ்ட்டு அப்டேட் வந்து இப்போ ஜிப்மர் புதுச்சேரியிலேருந்து வெளியிட்டிருக்காங்க. அதாவது எலிஜிபிலிட்டி லிஸ்ட்டு வந்து லாஸ்ட் மந்த்தே வர வேண்டியது இப்போது கொஞ்சம் டிலே ஆகியிருக்கு டியூ டு சம் ரீசன். அதற்கான ரிவைஸ்டு டேட்டு ஓகேங்களா, எப்போ வந்து வெளியிடுவாங்க அப்படின்ட்டு ரிவைஸ்டு டேட் ஃபார் பப்ளிஷிங் ஆஃப் எலிஜிபிலிட்டி லிஸ்ட் ஃபார் பிஎஸ்சி அட்மிஷன் 25-26க்கான ரிவைஸ்டு டேட் வந்து இப்போது லேட்டஸ்ட்டு நோட்டீஸ் மூலயமாக ஜிப்மர் புதுச்சேரி வந்து வெளியிட்டிருக்காங்க. அது வந்து அஃபிஷியல் வெப்சைட்டில் ஜிப்மருடைய அஃபிஷியல் வெப்சைட்டில் வந்து அனௌன்ஸ்மெண்ட்டில் ரிவைஸ்டு டேட் ஃபார் பப்ளிஷிங் ஆஃப் எலிஜிபிலிட்டி லிஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு வெளியிட்டிருக்காங்க. அதில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்றத பார்க்கலாம் டீட்டெயிலாக. இதுதான் வந்து அந்த நோட்டு. அகடமிக் செக்ஷன் வந்து வெளியிட்டிருக்காங்க. எலிஜிபிலிட்டி லிஸ்ட்டு, அதாவது நீட் யூஜி பிஎஸ்சி கோர்சஸை பொறுத்த வரைக்கும் பிஎஸ்சி கோர்சஸ் வந்து பிஎஸ்சி நர்சிங்காக இருக்கட்டும், பிஎஸ்சி அலைட் ஹெல்த் சயின்ஸ் கோர்சஸாக இருக்கட்டும், எல்லாமே வந்து நீட் யூஜி 2025 எழுதின கேண்டிடேட்ஸ் மட்டும்தான் எலிஜிபிள். சரிங்களா, அந்த எலிஜிபிள் கேண்டிடேட்டில் ஸ்கோர் கார்டு, அதாவது மினிமம் ஸ்கோர் எடுத்த கேண்டிடேட்ஸ் மட்டும்தான் வந்து ஜிப்மர் பிஎஸ்சி கோர்சஸ்க்கு அப்ளை பண்ணுறதுக்கான எலிஜிபிள் கேண்டிடேட்ஸ். யாரெல்லாம் எலிஜிபிள், எவ்வளோ ஸ்கோர், எந்தெந்த கேட்டகரி கேண்டிடேட்ஸ் வந்து எடுத்திருந்தால் கவுன்சிலிங்க்கு அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ப்ரீவியஸாக வந்து வீடியோஸ்லாம் அப்லோட் பண்ணியிருந்தோம். வேரியஸ் கேண்டிடேட்ஸ் வந்து அவங்களுடைய மார்க்ஸ்லாம் ஷேர் பண்ணியிருந்தாங்க, யாரெல்லாம் கிடைக்கும், அதே மாதிரி எவ்வளோ ரேஞ்சில் இருந்தால் கிடைக்கும், லாஸ்ட் இயரில் நீட் யூஜி எவ்வளோ மார்க் எடுத்திருந்தால் கிடச்சிருக்கும், அதை பேஸ் பண்ணி இந்த வருஷம் எவ்வளோ ஸ்கோர் வந்து ரைஸ் ஆகியிருக்கு, அதே மாதிரி என்னென்ன கேட்டகரிஸில் வந்து எவ்வளோ சேஞ்சஸ் இருக்குது, அதை பேஸ் பண்ணி வந்து நம்மவும் வந்து ஒரு அனலைஸ் பண்ணி போட்டிருந்தோம். அதை பார்த்தீங்கனாலே ஒரு ஐடியா கிடைக்கும், எந்தெந்த கேட்டகரியில் எவ்வளோ ரேஞ்சில் இருந்திருந்தால் அப்ளை பண்ணலாம், அதே மாதிரி அவங்களுக்கு சான்சஸ் இருக்குது அப்படின்றதையும் அதை பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இப்போ வந்து எலிஜிபிலிட்டி லிஸ்ட் அப்படின்றது என்னென்னா, ஓவராலாக நீட் யூஜியில் யாரெல்லாம் மினிமம் மார்க்ஸ் எடுத்திருந்தாங்களோ அவங்களாம் எலிஜிபிள். நீட் மார்க்ஸில் மினிமம் ஸ்கோர் எடுத்திருந்தால் ஜிப்மருடைய பிஎஸ்சி கோர்சஸ்க்கு அப்ளை பண்ணுறதுக்கு எலிஜிபிள். ஆனால் யாரெல்லாம் அப்ளை பண்ணியிருந்தாங்க, அந்த அப்ளை பண்ண கேண்டிடேட்ஸில் சர்டிஃபிகேட்ஸோ இல்லை மினிமம் மார்க்ஸ்லாம் கரெக்டாக வச்சு அப்ளிகேஷனை ப்ராப்பராக வந்து சப்மிட் பண்ணி அவங்க வந்து எந்த கேண்டிடேட்ஸ்லாம் எவ்வளோ அப்ளிகேஷன் பர்ஃபெக்டாக வந்து அப்ளை பண்ணியிருந்தாங்க, அதே மாதிரி ஸ்கோரும் வந்து ஸ்கோர் கார்டு இதெல்லாம் வந்து பர்ஃபெக்டாக வந்து அந்த கொடுத்த அந்த ரேஞ்சுக்குள்ளே இருக்கிறாங்க அப்படின்றதெல்லாம் பார்த்து அவங்க வந்து எலிஜிபிலிட்டி லிஸ்ட்டு வந்து வெளியிடுவாங்க. இதை நம்ம ப்ரீவியஸாகவே சொல்லியிருந்தோம். லாஸ்ட் இயரும் நம்ம என்ன ப்ரொசீஜர் அப்படின்றதில் மென்ஷன் பண்ணியிருந்தோம். இந்த எலிஜிபிலிட்டி லிஸ்ட்டில் இருக்கக்கூடிய கேண்டிடேட்ஸ் மட்டும்தான் வந்து கவுன்சிலிங்க்கு எலிஜிபிள். சரிங்களா, அந்த கவுன்சிலிங்க்கு என்னென்ன சர்டிஃபிகேட்ஸ்லாம் வேண்டும் அப்படின்றதெல்லாம் லாஸ்ட் இயர்லேயும் நம்ம போட்டிருந்தோம். இப்போது லேட்டஸ்ட்டாக வந்து அனௌன்ஸ் பண்ணக்கூடிய நோட்டீஸ்லேயும் என்ன போட்டிருக்கிறாங்க, யாரெல்லாம் வந்து என்னென்ன சர்டிஃபிகேட்ஸ் எடுத்துகிட்டு வரணும், எப்படி ப்ரிப்பேர் பண்ணி வரணும், என்ன ப்ரொசீஜரில் வந்து உங்களுக்கு கவுன்சிலிங் நடக்கும், என்னென்ன சர்டிஃபிகேட்ஸ் ஒரிஜினல் எடுத்துகிட்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா டீட்டெயில்ஸையும் நம்ம வந்து ஒன் பை ஒன் நோட்டீஸ் வர வர நம்ம கண்டிப்பாக வந்து மென்ஷன் பண்ணுவோம், வீடியோஸும் அப்லோட் பண்ணுறேன். இப்போது இந்த நோட்டீஸில் நமக்கு என்ன தெரிய வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அக்டோபர் 12, 2025 சண்டே ஆன் ஆர் பிஃபோர் கம்மிங் சண்டே வந்து எலிஜிபிலிட்டி லிஸ்ட்டு வந்து வெளியிட்டுருவாங்க. சரிங்களா, யாரெல்லாம் வந்து எலிஜிபிள் கவுன்சிலிங்க்கு, யாரெல்லாம் எலிஜிபிள் பிஎஸ்சி கோர்சஸுடைய அட்மிஷன் கவுன்சிலிங்க்கு யாரெல்லாம் எலிஜிபிள் அப்படின்ற எலிஜிபிலிட்டி லிஸ்ட்டு வந்து லேட்டஸ்ட்டு அனௌன்ஸ்மெண்ட்டாக அக்டோபர் 12, 2025 ஆன் ஆர் பிஃபோர் வந்து ரிலீஸ் பண்ணிவிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு டென்டேட்டிவ் டேட் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அஃபிஷியல் வெப்சைட்டை வந்து ஃபர்தராக வந்து செக் பண்ணிகிட்டு இருக்கணும் அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க. நம்ம வந்து மேக்ஸிமம் வந்து கொடுக்கக்கூடிய நியூஸ் எல்லாமே வந்து அஃபிஷியல் வெப்சைட்டில் என்ன இருக்கோ ஃபேக்ட்ஸை மட்டும் தான் சொல்கிறோம். அது மட்டும் இல்லாமல் என்னென்ன ப்ரீவியஸ் ப்ரொசீஜர் என்ன நடந்திருக்கு அதை பேஸ் பண்ணி தான் நம்ம சொல்லிகிட்ருக்கோமே தவிர, அதை நீங்கள் பார்த்தீங்கனாலே உங்களுக்கு ஒரு கிளியர் கட் ஐடியா இருக்கும்.
அதே மாதிரி இதில் ஒன்ஸ் நாளைக்கோ அல்லது 12th அன்னைக்கோ உங்களுக்கு ரிலீஸ் பண்ணிட்டாங்க அப்படின்ற மாதிரி தான் உடனே நம்ம வந்து நம்ம சேனல்லையும் அப்லோட் பண்ணுறேன். நெக்ஸ்ட்டு ப்ரொசீஜர் என்ன அப்படின்றதையும் டீட்டெயிலாக நான் மென்ஷன் பண்ணுறேன். ஏதாவது டவுட்ஸ் இருக்குது அப்படின்ற மாதிரி தான் கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக வந்து மேக்ஸிமம் எவ்வளோ சீக்கிரம் ரிப்ளை பண்ண முடியுமோ ரிப்ளை பண்ணுறேன். சரிங்களா? உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள்லையோ ரிலேட்டிவ்ஸ்லேயோ யாராவது வந்து ஜிப்மருடைய பிஎஸ்சி கோர்ஸஸ்க்கு கவுன்சிலிங்க்கு ஆன்லைனில் அப்ளை பண்ணியிருந்தாங்க அப்படின்ற மாதிரி தான் அவங்களுக்கு இந்த இன்ஃபர்மேஷனை தெரியப்படுத்துங்க. நன்றி.